ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா உருவாக்கி வரும் 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCA விமானத்துல பயன்படுத்தக்கூடிய இன்ஜினை டெவலப் பண்றதுக்கு இந்தியா சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவுகள்? இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன நிலைமையில இருக்கு? இந்தியா உருவாக்கி வரும் AMCA விமானத்துல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த விமானத்தோட டெவலப்மெண்ட் எப்ப முடிவடையும் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. போன வருடம் இந்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்ல லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் மற்றும் AMCA போர் விமானத்துல பயன்படுத்தப்பட உள்ள இன்ஜினை உள்நாட்டிலே தயாரிக்க ஆணையிட்டு இருக்கிறதா அவங்க சொல்லி இருக்காங்க. 2021 டிசம்பர்ல பிரெஞ்சு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஃபிளாரன்ஸ் பார்லி இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாங்க. அந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் பிரெஞ்சு டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஃபிளாரன்ஸ் பார்லியும் இணைந்து செய்தியாளர்களை சந்திச்சாங்க. இந்த செய்தியாளர் சந்திப்புல திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரெஞ்சு நிறுவனங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் முறைப்படி இந்தியாவில் விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய ஜெட் இன்ஜின்களை உருவாக்க இருப்பதா சொல்லியிருந்தாரு. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பிரெஞ்சு மற்றும் இந்திய நிறுவனங்கள் இணைந்து விமான இன்ஜினை உருவாக்க போறாங்க. சமீபத்துல இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது திரு ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையே இன்னும் ஓரிரு மாதங்கள்ல விமான இன்ஜின் தயாரிப்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவின் DRDO மற்றும் பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனமும் இணைந்து இந்த இன்ஜினை டெவலப் பண்ண போறாங்க. இந்த இன்ஜின் கிட்டத்தட்ட 125 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினா டெவலப் செய்யப்பட உள்ளது. DRDO மற்றும் சஃப்ரான் நிறுவனமும் இணைந்து உருவாக்கப்படும் இந்த இன்ஜின் இந்தியா உருவாக்கி வரக்கூடிய 5ஆம் தலைமுறை விமானமான AMCA போர் விமானத்துல பயன்படுத்தப்பட உள்ளது. இதே சஃப்ரான் நிறுவனமும் இந்தியாவின் HAL நிறுவனமும் இணைந்து அட்வான்ஸ் லைட் ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தக்கூடிய சக்தி இன்ஜினை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. அதனால இந்திய நிறுவனங்களும் சஃப்ரான் நிறுவனமும் ஏற்கனவே இணைந்து வேலை செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா AMCA போர் விமானத்துல பயன்படுத்தக்கூடிய இன்ஜின்களையும் எளிதா டெவலப் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் HAL நிறுவனமும் இணைந்து இந்திய விமானப்படைக்காக தேஜஸ் MK2 மற்றும் AMCA போர் விமானத்தை டெவலப் செய்து வர்றாங்க. அதே போன்று இந்திய கடற்படைக்காக ட்வின் இன்ஜின் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கி வர்றாங்க. இந்த 3 விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கான இன்ஜினை தான் DRDO சஃப்ரான் நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்க போறாங்க. இந்தியா AMCA ப்ராஜெக்ட 2009 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த AMCA ப்ராஜெக்டின் மூலம் ஒரு 2 இன்ஜின் கொண்ட ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட இந்தியா உருவாக்க முயல்றாங்க. இந்த AMCA போர் விமானத்துக்காக இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் மற்றும் டைவர்ட்லெஸ் சூப்பர்சானிக் இன்லெட் தொழில்நுட்பத்தை இந்தியா முதல்ல டெவலப் செஞ்சிருக்காங்க. இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது விமானத்தோட உள்பகுதியில மிசைல்கள் வெடிகுண்டுகளை சேமித்து வைக்கும் ஒரு அமைப்பு. AMCA போர் விமானத்தை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி HAL நிறுவனத்தின் ஏர்கிராஃப்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் மற்றும் DRDO நிறுவனமும் இணைந்து டிசைன் செய்து வர்றாங்க. இந்த விமானத்தை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தயாரிக்க போறாங்க. AMCA போர் விமானம் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படையில இணைக்கப்பட உள்ளது. AMCA போர் விமானத்துல சிங்கிள் சீட்டர் மற்றும் ட்வின் சீட்டர் விமானங்கள் உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானம் 18 மீட்டர் நீளம் கொண்டதாகவும் 4.8 மீட்டர் உயரம் கொண்டதாகவும் உருவாக்க போறாங்க. இந்த விமானத்தோட எம்டி வெயிட் 11,000 கிலோகிராம். எம்டி வெயிட் அப்படிங்கிறது எரிபொருள் மற்றும் ஆயுதங்கள் இல்லாம இருக்கக்கூடிய எடை தான் எம்டி வெயிட்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த விமானத்தினால அதிகபட்சமா 25,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானம் 6,500 கிலோகிராம் எடை கொண்ட எரிபொருளை சுமந்து செல்வது போன்ற
போன்று வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த விமானத்தோட இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்துல 2000 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்கள் மற்றும் பாம்களை எடுத்து செல்ல முடியும். அதே போன்று விமானத்துக்கு வெளிப்புறமாக 5000 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்களை சுமந்து செல்ல முடியும். ஆம்கா போர் விமானத்துல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் மற்றும் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இல்லாத விமானங்களையும் உருவாக்க போறாங்க. ஆம்கா விமானத்தை 2 கட்டமா உருவாக்க போறாங்க. முதற்கட்டமா ஆம்கா MK1 விமானம் உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானத்துல அமெரிக்க தயாரிப்பு இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த விமானம் உருவாக்கி படையில் இணைத்த பிறகு ஆம்கா விமானத்தோட 2வது பேஸ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த 2வது பேஸ்ல ஆம்கா MK2 அப்படிங்கிற விமானம் உருவாக்கப்படும். இந்த விமானத்துல தான் DRDO மற்றும் சஃப்ரான் நிறுவனம் இணைந்து உருவாக்கக்கூடிய இன்ஜினை பயன்படுத்த போறாங்க. ஆம்கா போர் விமானம் மாக் 1.5 அப்படிங்கிற வேகத்துல பறக்கும். அதாவது 2650 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்கும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 5300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். ஆம்கா போர் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1620 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த விமானம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியுமோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்கா போர் விமானத்தால அதிகபட்சமா 65,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். அடுத்து ஆம்கா போர் விமானத்துல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பத்தி பார்க்கலாம். ஆம்கா போர் விமானத்துல 23 mm GSH-23 கேனன் பொருத்தப்பட்டிருக்கு. ஆம்கா போர் விமானத்துல 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல 9 டன் எடை கொண்ட மிசைல்கள் மற்றும் வெடிகுண்டுகளை சுமந்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஆம்கா போர் விமானத்துல அஸ்த்ரா IR, அஸ்த்ரா மார்க் 1, அஸ்த்ரா மார்க் 2 மற்றும் அஸ்த்ரா மார்க் 3 ஏர் டு ஏர் மிசைல்களை இணைக்க உள்ளாங்க. அடுத்து பிரம்மோஸ் NG, சாண்ட், ருத்ரம் 1 போன்ற ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களையும் ஆம்கா போர் விமானத்துல பயன்படுத்த உள்ளாங்க. ஆம்கா போர் விமானத்துல DRDO-வால் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட சுதர்சன் லேசர் கைடட் பாம்ஸ் பயன்படுத்தப்பட உள்ளது. அடுத்து ஹை ஸ்பீட் லோ டிராக் பாம், DRDO ஸ்வான் மற்றும் DRDO கிளைட் பாம் போன்ற பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸும் ஆம்கா போர் விமானத்துல பயன்படுத்தப்பட உள்ளது. ஆம்கா போர் விமானத்துல பயன்படுத்தக்கூடிய கான்ஃபிகரேஷனை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆம்கா போர் விமானத்துக்கு தேவையான அடிப்படை குவாலிட்டி ரெக்வயர்மெண்ட்ஸையும் அவங்க உறுதி செஞ்சிட்டாங்க. ஆம்கா போர் விமானத்தோட முதற்கட்ட டிசைன் ரிவ்யூவும் முடிந்துட்டு இந்த வருடத்துல இறுதிக்கட்ட டிசைன் ரிவ்யூ முடிக்கப்படும். ஆம்கா போர் விமானம் 2024வது வருடம் அறிமுகப்படுத்தப்படும். இந்த விமானத்தோட முதல் பறத்தல் 2025வது வருடம் நடத்தப்படும் அப்படின்னு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. ஆம்கா போர் விமானத்துக்காக டெவலப் செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களை இந்திய கடற்படைக்காக உருவாக்கப்படும் ட்வின் இன்ஜின் டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்லையும் பயன்படுத்த போறாங்க. அதனால ஒரே நேரத்துல 2 விமானங்களும் டெவலப் செய்யப்படுது. இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுச்சு அப்படின்னா ஆம்கா போர் விமானத்தோட டெவலப்மெண்ட் இன்னும் வேகம் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கூடிய விரைவில் எப்படி அமெரிக்கா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் 5ஆம் தலைமுறை விமானத்தை வச்சிருக்காங்களோ அதே போன்று இந்தியாவும் டெவலப் செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.